இந்த இந்த செக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார். பிரணவ் சாருடைய ட்ரைனிங் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அவர் சொல்ற விஷயம் கன்சிஸ்டன்சியா பண்ணணும் அப்படின்னு சொன்னாருங்க. அந்த தொடர்ச்சியா பண்ணும்போது தான் நமக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சார் சொன்னாரு. உண்மையிலே அது சரியான விஷயம் தான் சார். ஏன்னா அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சொன்ன மாதிரி அந்த சைனீஸ் பாம்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 வருஷம் வரைக்கும் அது வள சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். ஜெகதீஷ் சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஓகே. அது போல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைனீஸ் பாம்பு மாதிரி தான் நம்மளுடைய பிசினஸும். கண்டிப்பா நம்மளால மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய நம்ம ரூமன் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆல் லீடர்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் டே அப்படின்னு இன்னைக்கு இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த அத்தனை அப்ளைனுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆல் லீடர்ஸ், தேங்க்யூ. தேங்க்யூ சார். அருமையா சொன்னீங்க ஜெகதீஷ் சார். நீங்க இன்னைக்கு கொடுத்த மீட்டிங் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. எதை நம்ம ஃபோக்கஸ் பண்றோமோ அது வெற்றியாளரை மாறுறதுக்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. இந்த வாய்ப்பு நீங்க எனக்கு கொடுத்துக்கிறீங்க, கரெக்டா பயன்படுத்தி கரெக்டான முறையில வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறேங்க. அதாவது எந்த சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து பெரிய லெவல்ல நம்ம சாதனையாளரை மாறக்குண்டான வாய்ப்பு இன்னைக்கு எடுத்த மீட்டிங்ல நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய நிறைய முதலீடு போட்டு சிறிய ஒரு லாபத்தை எடுக்கிறதுக்கு இத்தனை நாளா நான் கண்மூடித்தனமா பண்ணிட்டு இருந்தேன். ஆனா வந்து இப்போதான் தெரியுது சிறிய முதலீடு சிறிய துள்ளி பெருவெள்ளம் அப்படின்றது பெரிய லெவல்ல வந்து அச்சீவ் பண்ணல அப்படின்றது சார் இன்னைக்கு எடுத்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. பெரிய லெவல்ல சாதனையாளராக மாறக்குண்டான வாய்ப்பு நிறையவே இருக்கு. எல்லாரும் சேர்ந்து எல்லாம் பயன்படுத்தி எல்லாமே நல்லா பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ரூபன் சார். இன்னைக்கு வந்து நீங்க கொடுத்த ஒவ்வொரு மெசேஜும் சூப்பரா டெய்லியும் கொடுக்குற மெசேஜ் அருமையா இருக்குங்க. இன்னைக்கு இதை விட ரொம்ப தூக்கலா இருக்கு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். ஹலோ சார். சண்முக சார், நீங்க ஃபீட்பேக் கேட்கலாம் இல்லைங்க சார் எல்லாருக்கிட்டையும். சார் இன்னைக்கு மௌன விரதம்ன்றதுனால கொஞ்சம் அதை கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது. குட் மார்னிங் சார். இன்னைக்கு மீட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். இன்னைக்கு ஆசிரியர் தினம்ங்கிறதுனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்கெல்லாம் ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்து நல்லா ஒர்க் பண்ணுவோங்கிற நம்பிக்கை இருக்குங்க சார். தேங்க்யூங்க சார். சார் குட் மார்னிங் சார். தமிழரசி மேடம். தமிழ் பேசுறேன் சார். சார் சொன்ன நான் எப்படின்னா, இதுக்கு முன்னே நம்ம ஏதோ செஞ்சோம், ஏதோ செஞ்சுன்னு இருக்கிறோம். நம்ம டீம் நம்ம விட்டு போகுது வருது எல்லாம் அது விஷயம் வேற. என்னன்னா நான் சென்னைக்கு போனேன். இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னே சென்னைக்கு போனேன். சென்னைக்கு போன பின்னாடி சார் சொன்னாரு, ராஜன் சார், என்னன்னா நம்ம சிறு துளி நம்ம வெஸ்டேஜ்ல இருக்கிறவங்களே இதுல லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து மற்றவங்களுக்கு நம்ம வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் கொடுக்கறது காமிச்சாங்க. அப்புறமா இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு சிறு துளி ஒரு 10,000 20,000 2 மாசம் நீங்க உங்களுக்கு தேவைக்கட்ட வாங்குங்க. 300 பிவிக்கு 300 பிவிக்கு வாங்கும்போது அதேவே 3வது மாசம் அந்த வருமானத்தை நம்மளுக்கே அந்த வாங்குற பொருளுக்கே அந்த பணமா நம்மளுக்கு கிடைச்சிரும். அந்த நம்ம டீம்ல எல்லாருக்கும் இத சொல்லி எல்லாருமே அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். பயன்படுத்தி அவங்களும் அதுல ஒரு வருமானமா சம்பாரிச்சுட்டு அவங்களும் அத
நல்லா லைஃப்பை வந்து இது பண்ணணும் சார். அதுக்காக நான் இப்போ ஒரு புது முயற்சி பண்ணியிருக்கிறேன். நேத்தே நானு 300 பிவி எடுத்துட்டேன் சார். 300 பிவி எடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டுருக்கிறேன். நேத்தே நான் போயிட்டு பில் போட்டேன். முந்தா நாள் என்னால போ முடியாத சூழ்நிலை. அதனால நேத்து போயிட்டு 300 பிவி பண்ணியிருக்கிறேன் சார். மேடம் தமிழ் மேடம். சொல்லுங்க சார். மேடம் 300 பிவி நேத்து நீங்க தனிப்பட்ட முறையில் எடுத்தீங்களா, டீமோட எடுத்தீங்களா? வெற்றியாளரா மாறணும்னா அது எந்த மாதிரி பண்றீங்க, எந்த மாதிரி பொசிஷன் போடுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னாதான் கீழே தெரியாதவங்களுக்கு தெரியும். நேத்து நான் 300 பிவி எடுத்து அதை பண்ண இது பண்ண அவங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. என்னுடைய செல்ஃபிவே 300 பிவி பண்ணியிருக்கிறேன். அதுதான் சொல்லுங்க. அது எப்படி பண்ணன்ற மாதிரி சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து நாங்க தெரியாத இப்ப சொல்லுங்க. என்னன்றதுன்னா, இப்ப 300 பிவி நான் பண்ணியிருக்கிறேன் கன்சிஸ்டன்சியா. அதுக்கு முன்ன கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல 100 பிவி போட்டிருந்தேன். இப்ப வந்து இந்த நீங்க பண்ணிக்கிறீங்க 300 பிவி. 300 பிவி நான் வந்து போட்டிருக்கிறேன். அதான் மேடம் செல்ஃப்ல பண்ணிக்கிறீங்க. 9 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன் போட்டு 9 மணிக்கு குரூப்ல போட்டு சார். மேடம் நான் என்ன கேக்குறேன்னா செல்ஃப்ல வந்து 300 பிவி நீங்க தனிப்பட்ட முறையில பண்ணிக்கிறீங்க அப்படித்தானே? ஆமாங்க சார், ஆமாங்க சார். அதே நம்ம 4 பேருக்கு பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாசத்துலயே ஒரு 4000 கிட்ட கிடைச்சிரும். 4000மோ 2000மோ 1000. அதாவது செல் பிவி நீங்க நாங்க சப்ளிமெண்ட் வாங்குறீங்களா, ப்ராடக்ட் வாங்குறீங்களா, அது என்ன பண்றீங்க சார்? செல்பி வந்து சப்ளிமெண்டா வந்து நான் வந்து கிட்டுது வாங்கலைங்க சார். இப்ப நான் கேட்டேன், நான் போயிட்டு கேட்டபோது என்ன சொன்னாங்க, அவங்க வந்து அந்த 1200 வந்து அப்புறமா தான் கொடுப்பேன், நீங்க 10ஆம் தேதி வரும்போது தான் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நேத்து. நான் என்ன சொன்னேன், அந்த சப்ளிமெண்ட் வாங்கும் போது சிலருக்கு வந்து சப்ளிமெண்ட் யூஸ் ஆகும், சிலருக்கு வந்து சப்ளிமெண்ட் யூஸ் ஆகாது. அப்புறம் என்னன்னு வாங்க நம்ம டவுன் லைனுங்களே நான் யூஸ் பண்ணேன், எனக்கு இது யூஸ் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பி மறுமாசம் வாங்க சொன்னா அவங்களுக்கு தேவையாகிறத வாங்கும்போது கண்டிப்பா அது இது பண்ண மாட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், என்னுடைய செல்பிவிக்கு எனக்கு என்ன தேவையோ அதை நான் 300 பிவியா பண்ணிட்டேன். அந்த 1500 இல்லாம நான் 300 பிவியா 9880 நான் பண்ணேன். 300 பிவிக்கு எனக்கு தேவையாகிறது நான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து போட்டோ எடுத்து போட்டேன். அது என்னன்னா இப்ப எனக்கு வந்து நான் 300 பிவி பண்றேன். என்னுடைய டவுன்லைனுங்க 300 பிவி பண்ணணும். அவங்களுக்கு 3 கன்சிஸ்டன்சி வருது. இப்போ 4 மாசம் தொடர்ந்து வாங்கும்போது 7500 நம்ம 3000 வருது ஒரு கன்சிஸ்டன்சிக்கு. நம்மளுக்கு 9000 லாபம் வருது. அது இல்லாம நம்மளுக்கு அதுல 300 நம்மளுக்கு ஒரு மாசம் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்குது. கிடைக்கும்போது அப்ப அதே 4 மாசம் நம்ம தொடர்ந்து பண்ணும்போது இதுலயும் நம்ம பண்ணறதுக்கு பாதிக்கு பாதி நம்ம பாதி பணம் மட்டும் தான் கொடுக்குறோம். பாதி பணம் நம்மளுக்கு லாபமா கிடைச்சிருது. அப்ப கிடைக்கும்போது இப்ப தொடர்ந்து நம்ம 2 மாசம் செஞ்சுட்டு 3ஆவது மாசம் செய்யும்போது அந்த 10,000 நம்மளுக்கு வருமானமா கிடைச்சிருது. அப்ப 10,000 கிடைச்சிட்டு நம்ம 10,000 வச்சு நம்ம பொருளாவே மாசம் 300 பிவி பண்ணலாம். பண்ணோம்னா அடுத்த லெவல் நம்ம டீம்ல டூப்ளிகேஷன் ஆகும்போது கண்டிப்பா நம்மளும் ஒரு லெவல்ல இருப்போம். நம்ம டீம்லயும் ஒரு லெவல்ல இருப்பாங்க. நம்ம டீம்ல டவுன்லைனுங்களும் சில்வர் முடிச்சுட்டு ஸ்டார்ட் குரூப் கப்பல்ல கண்டிப்பா எல்லாருமே போவோம். அந்த இது பிளானுக்கு தான் சார் நான் நேத்து இது பண்ணேன். என்னுடைய டீம்ல அதுக்காக தான் நேத்து இந்த உண்மை வந்து உங்க வாயாலேயே கேட்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் கேட்டேன் மேடம். வாழ்த்துக்கள் மேடம். அது சொல்ல வரல. இப்ப வந்து நான் போய் மத்தவங்க சொல்றேன், நானே பண்ணல, நான் எப்படி சொன்னா கேக்குவாங்க? கண்டிப்பா மேடம். முதல்ல அப்படின்னு என்ன கேள்வி கேட்பாங்க. அப்ப நான் பண்ணிட்டு நான் குரூப்ல போட்டா மேடமே பண்ணிக்கிறாங்க, அப்ப இதுல விஷயம் இருக்குது, அதனால நம்மளும் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாருமே பண்ணுவாங்க. நான் அதை பத்தி நான் போயிட்டு அன்னைக்கு மீட்டிங்ல சென்னையில் போய் பார்த்துட்டு வந்து மறுநாளே நான் போய் 5 பேர் கிட்ட பேசிட்டு வந்தேன். இப்ப இது சனிக்கிழமை வந்து நாங்க டீம் மீட்டிங் வைக்கிறோம். வைக்கும்போது என்னுடைய அந்த 300 பிவி எடுத்ததும் என்னுடைய பொருள் எல்லாமே போட்டோ எல்லாமே ப்ரூஃப் வச்சுருக்கிறேன். எல்லாருக்கும் காமிக்கும் போது எல்லாருமே அந்த இது வந்து யோசனை பண்ணுவாங்க. அப்போ 2 மாசம் நம்ம 2 மாசம் செலவு பண்ணோம்னா 3ஆவது மாசம் நம்ம அடுத்த லெவல் நம்ம 10,000 நம்ம சம்பாதிக்கிற ஒரு வழி இதுல இருக்குது. ஏன் நம்ம அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அது தோணும் சார். தோணும் போது நம்மளுக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாருக்குமே இருக்குது. அது கஷ்டம் பண பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருமே அதுல வர்றவங்க வரட்டும், வராதவங்க அவங்க தேவைக்கு என்ன தேவையோ வாங்கிக்கிட்டோம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அவங்க வருமானம் வேணும்னா வரட்டும், வருமானம் கம்மியா வேணும்னா கம்மியா வாங்கி யூஸ் பண்ணிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களே கொண்டு போலாம். அது அந்த பிளான்ல தான் சார் இப்ப இறங்கி இருக்கிறோம். நான் என்ன நினைச்சேன் சொல்றோம், நம்ம போய் பேசுறோம், 100 பிவிக்கு ஒரு 30 பிவி வாங்குறதுக்கு கூட யோசனை பண்றாங்க. அப்போ நம்ம எஃபெக்ட் போட்டா நம்ம செஞ்சா மத்தவங்களும் செய்ய வைக்கணும், மத்தவங்களும் செய்ய வச்சு நம்மளும் வளரணும், மத்தவங்களும் வளர வச்சு இந்த பிப்ரவரி மாசம்
கண்டிப்பா என் டீம்ல ஒரு 7 பேரெல்லாம் கூட்டிட்டு போனேன் சார் நானு. ஷார்ட் குரூப் கப்பல்ல. வெளிநாட்டு வந்து நான் இந்த மாசத்துலயே வர மாசத்துலயே விசா எடுத்துட்டு, என் டீம்லயே விசா எடுக்க வைக்கிறேன். எடுக்க வச்சு மத்தவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போணும்னு எனக்கு அன்னைக்கு இந்த திங்கட்கிழமை வந்து இப்ப நேத்து நானும் அதான் சொன்னேன். என்னுடைய டீம்ல ஜெனம் சார், சண்முக சார், சேகர் சார் 3 பேருமே வந்திருந்தாங்க. நான் என்ன சொன்னேன் தெரியுங்களா? நேத்துக்கு சாயந்தரம், சார் நான் 4 மாசத்துல ₹1,50,000 சம்பாதிக்கணும். அதுக்கு என்ன எஃபோர்ட்டோ நான் போடுறேன். ஆனா எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு நேத்து உட்கார வச்சு நான் பேசினேன் சார். எனக்கு வருமானம் நான் சம்பாதிக்கணும். என் டீம்லயும் சம்பாதிக்கணும். அதுக்கு என்ன வழியோ நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன் சார். கண்டிப்பா மேடம். வாழ்த்துக்கள் மேடம். அதாவது தமிழ் மேடம்ங்கிறது பெரிய லெவல்ல ஒரு அச்சீவ் பண்றதுக்கு உண்டான நேம் தான் வச்சுக்கிறீங்க. பெரிய லெவல்ல நீங்க சாதனையாளர் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம வச்சுட்டு அதை வச்சா மட்டும்தான் சார் மத்தவங்க வந்து நம்மள கண்டிப்பா பார்த்து மேடம். செய்வாங்க. ஆனா வந்து இந்த 300 பிவி எடுத்து நம்ம செல்ஃபா எடுத்து நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றது உங்க அந்த எண்ணங்கள் வந்து எப்ப இருந்து உங்களுக்கு தோணுச்சு? எந்த மாசத்துல இருந்து அந்த அந்த லெவலுக்கு அச்சீவ் பண்ணலான்னு எப்ப உங்களுக்கு அந்த ஐடியா வந்துச்சு? இல்லைங்க சார் 100 பிவி வாங்குவேன் கன்சல்சி. நான் இப்போ 2, 3 நாளைக்கு முன்ன உண்மையிலே நானு மீட்டிங்கே போற ஐடியாவே இல்ல. நான் வேலைக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டேன். என் சாரும் காலையிலேருந்து ஃபோன் பண்ணிக்கிறேன். ஃபோனே எனக்கு ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்துக்குது. கரெக்ட்டா 9:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாரு. 9:30 மணிக்கு ஃபோன் பண்ணி, அவரு எப்பவுமே கூப்பிட்டதில்ல. அவ்ளோ வலுக்கட்டாயமா, "மேடம் நீங்க வந்தே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டது கிடையாது. ஜெனம் சார், "நீ வந்தே ஆகணும் மேடம். எனக்கெல்லாம் தெரியாது. நீங்க வந்தா ₹1,00,000 சம்பாதிப்பீங்க. வரலன்னா என்னை கேட்காதீங்கன்ட்டாரு." ஓ! ஏதோ இதுல விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன நினைச்சீங்க, ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி என்னுடைய பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லி, நான் அதுக்கு முன்னாடி 2 நாள் லீவ் எடுத்துட்டு இருந்தேன். இதையும் திட்டு வாங்கின்னு, அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், சார போய் வாணியம்பாடியில என்ன சொன்னாரு, 10:25க்கு ட்ரெயின். நான் 10:10 கூட வீட்லயே இருக்கிறேன். மாடல்லாம் கட்டிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு, நான் வரதுக்கு லேட் ஆகும்னு எல்லாருக்கும் சொல்லிட்டு, போறதுக்கு ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் எங்க வீட்டுக்காருக்கு கூட தெரியாது. எங்க வீட்டுக்காருக்கு சொல்லி போயிட்டு, ஃபோன் பண்ணி சொல்லும்போது, எல்லாருமே திட்டுனாங்க. திட்டுனா கூட திட்டட்டும்னு சொல்லிட்டு, போய் கரெக்ட்டா 10 நிமிஷத்துல போய்க்கிறேன் சார் ட்ரெயினாண்ட. வாணியம்பாடிக்கு 10 நிமிஷத்துல வண்டியில போயிருக்கிறேன். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா போனேன். ட்ரெயின மிஸ் பண்ணிருவோமோ! அப்ப போயிடுவாங்கல்ல நம்மள விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு 10:20 10:30க்கு போயிட்டேன் சார். 10:20க்கு கிளம்புனேன் வீட்டாந்து. 10:30க்கு ட்ரெயின் எடுக்கிறேன். அப்புறம் பார்த்தா சாருக்கு ஃபோன் பண்ணா, "நம்ப பஸ்ல போறதுக்கு தான் மேடம் சொன்னேன். அது ட்ரெயின் போயிடுச்சு. 11 மணிக்கு போலாம்." சாப்பாடு கூட இல்ல. அப்புறம் சாப்பாடு சார் வாங்கிட்டு வந்து குடுத்து, அங்கேயே சாப்பிட்டு, அப்புறம் கிளம்புனோம். திருப்பி சாயந்தரமும் ட்ரெயினு ஒரு ஒரு மீட்டிங்க்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சார் எல்லாமே இருந்து 5:30 வரையும் இருந்துட்டோம். 6 மணிக்கு ட்ரெயினுங்க சார். 6 மணிக்கு ட்ரெயினுக்கு 1/2 மணி நேரத்துல எங்களால நடந்து போயி அந்த டிக்கெட் வாங்கி போம்போது, ஆ ட்ரெயின புடிச்சிருவோம்னு ஓடி, ஓடி, ஓடி போயி, கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் மிஸ்ல நாங்க அங்க போய் ஸ்டேஷன்ல நிக்கிறோம். வண்டி கிளம்பிச்சுங்க சார். அப்புறமா அவங்களுக்கும் என்னடா லேடீஸ் கூட்டின்னு வந்தோமே டைம் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இது கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு நாங்க மெட்ரோல போகணும்னு சொல்லிட்டு, "ஏங்க என்னைய கூட்டின்னு போகணும்னு" மெட்ரோல கூட்டின்னு போய், இதுல பூந்தம கோயம்பேடு மார்க்கெட்ல பஸ் ஏறி, அங்கருந்து வேலூர் வந்து, வேலூர்லருந்து வந்து வீட்டுக்கு வந்தது 1:30 மணி. எங்க வீட்டுக்காரரு பஸ் ஸ்டாண்ட்ல 1:30 மணிக்கு இருக்கிறாரு. அந்த அளவுக்கு அன்னைக்கு லேட்டா போய் அத்தனை அலைச்சல் பட்டாலும், ஆனா நல்ல விஷயத்த கத்துக்கணுன்றதுனால, அந்த கஷ்டமே தெரியலைங்க சார். உண்மையிலேயே எனக்கு அந்த வாழ்த்துக்கள் மேடம். மேலும் மேலும் நீங்க வெற்றியாளரா மாறுறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த கண்டிப்பா. லீடர் பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. பேசுங்க. தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். பேசுங்க சார். உண்மையிலேயே யாராவது பேசுங்க. உங்களோட ஃபீட்பேக் ஜெயலலிதா சொல்லுங்க. மேடம் இது நாள் வரைக்கும் பேசியிருந்தாங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. அடுத்த டவுன்லைன் யாராவது பேசுங்க. அப்லைன் யாராவது பேசுறதுன்னா பேசலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். பேசுங்க சார். சார் பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு பேசுங்க சார். சார் தமிழக நான் வந்து இந்த அளவுக்கு முயற்சி பண்ண நம்ம வந்து வாணியம்பாடியிலே பெரிய டீம் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். தமிழ் மேடம்னாவே உண்மையா சொல்ல போனா வந்து மிக்க மகிழ்ச்சியா இருக்குது. வெங்கடேஷ் பேசுறேன். தமிழ் மேடம் வந்து என்ன செஞ்சாங்களோ இங்க உள்ள
ஜூம்ல இருக்கிற அத்தனை பேர் செஞ்சாங்கன்னா சக்ஸஸ் ஆகிடலாம். அதாவது 300 பிவி செல்பி போட்டு என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்க இல்லைங்களா? 300 பிவி நமக்கே தேவைப்படாது. 300 பிவி செல்பி போட்டா நமக்கு தேவை 100 பிவி கூட வந்து தேவைப்படலாம், கம்மியாக கூட தேவைப்படலாம். அது நம்ம வந்து ஃபீல்டு போகும்போது நம்ம கையில இருந்தாக்க வித்து காசா பண்ணி அப்படியே பில் போடலாம் சார். அதான் தமிழ் அதுதான் மேடமும் சார். பண்ணிடலான்னு இப்ப நான் என்ன நாங்களும் எதுக்காக அதான் பண்றோம். கேட்டேன்னா சார், நான் எதுக்காக கேட்டேன்னா வந்து ம். இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அதை நான் கேட்டது. புரிஞ்சுங்களா? இப்ப ஓகே 300 ஓகே லைக் ஓகே 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 சார். போடணும்னா எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இது பாச்சு நம்ம வந்து வேஸ்ட் ஆகாம அதை அப்படியே நம்மளோட காசா உருவாக்கி நம்ம மேலும் மேலும் வந்து பிவி அதிகம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த மேடம் சொன்னாங்கல்ல, அதை வந்து அவங்க அவங்க உண்மை வாயிலேயே உண்மைதான் சொல்லணும் உண்மைதான் சார் உண்மைதான் அப்படிங்கறதுக்காக உண்மைதான் அதை உண்மைதான் கேட்டேன். உண்மைதான். ஓகே சார், தேங்க்யூ சார். அது பேசுங்க ரைட் சார். ஓகே ரைட் ஓகே இல்ல இல்ல. அதாவது அக்கா தமிழக்கா வாயிலே சொன்னாக்க எல்லாருக்கும் வந்து இப்ப எல்லாரும் திருப்தி சூப்பர் ஆயிடுச்சு. உனக்கு சூப்பர் சூப்பர். அது உண்மைதான். நாங்களாம் பாத்தீங்கன்னா வந்து 300 பி மாம்பழம் போட்டுருவோம். அது கூட வந்து அப்ப மந்த் கூட பார்த்தா மினிமம் 600 பி ஆயிடும், 700 பி ஆயிடும். அது ஏன் கேட்டா நான் அக்ரி ஃபீல்டுக்கு போறோம். அக்ரி ஃபீல்டு போவோம் மேக்ஸிமம் யாருக்கு ஐடி போட்டா போடுவோம், போடலாம் போட மாட்டோம். அப்போ எங்க பேர்லயே வந்து பில் போட்டு ஒரு நேரத்தை பார்த்தா 1000 பி கூட செல்ஃபி கூட நாங்கள் பண்ணிடுவோம். அது மாதிரி வந்து சூழ்நிலை அது மாதிரி ஆகும். இன்னைக்கு வீடியோ பத்தி சொன்னா பார்த்தீங்களா? இன்னைக்கு அதே ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஒரு பிள்ளை போனாங்கன்னா வந்து அவங்க படிக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க கரெக்டாக ஒழுக்கமா இருந்தா தானா படிப்பு வருன்ற மாதிரி மீட்டிங் ட்ரைனிங் யாரு கரெக்டாக அட்டன் பண்றாங்களோ அவங்க எல்லாம் 100% சக்சஸ் பண்ணலாம் சார். அது உண்மை. அது எல்லாரும் ஃபாலோ பண்றது தான் என்னுடைய ஆசை. அது எல்லாம் நீங்க தமிழ் பண்ண மாதிரி எல்லாருமே ஒரு 300 பீஸ் செல்ஃபி பண்ணி எல்லாருமே இந்த சார் ராஜன் சார் சொன்ன பிளான் எல்லாருமே வரணும் சார். நம்ம ஜூம்ல அத்தனை பேர் வரணும். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். அதுதான் சார் என்னோட ஆசை. தேங்க்யூ வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் சார். நெக்ஸ்ட் ஏதாவது பேசணும்னா பேசலாம். ஓகே ஓகே. வணக்கம் சார். சொல்லுங்க மேடம். மேம் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு போறோம் படிக்கிறோம். ஆனா வாத்தியார் சொல்றத உன்னிப்பா கவனிச்சு நம்ம நல்ல மார்க் எடுத்தாதான் ஃபர்ஸ்ட்ல வர முடியும் இல்லைங்களா? நம்ம சாரு பாடம் எடுக்கிறாங்க, நம்ம பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம முன்னேற முடியாது. நம்ம லாஸ்ட்ல தான் வருவோம். அவங்க சார் சொன்ன மாதிரி நம்ம படிச்சு முன்னேறி கஷ்டப்பட்டாதான் மட்டும்தான் நம்ம முன்னேறி ஃபர்ஸ்ட்ல வர முடியும். கஷ்டப்படாம எப்பவுமே முன்னாடி வர முடியாதுங்க சார். கஷ்டப்பட்டா மட்டும்தான் அதோட வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு தெரிய வரும் இல்லைங்களா? இன்னைக்கு மேடம் சொன்னாங்க, நான் 3 நாளைக்கு முன்னாடி மீட்டிங் போனேன், கஷ்டப்பட்டு போனேன், அதனாலதான் எனக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நம்ம கஷ்டப்படாம எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காதுங்க சார். அது வந்து எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேங்க சார். ரொம்ப நன்றிங்க மேடம், ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். வாழ்த்துக்கள் மேடம். சார் நெக்ஸ்ட் யாராவது பேசணும்னா பேசலாங்க சார். அன்பின் வார்த்தைகள் 1000 இருக்கு. யார் வேணா பேசலாம். தன்னுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்தணும், பெரிய லெவல்ல சாதனையாளர் மாறணும் அப்படின்னா இந்த மீட்டிங்ல பேசினா தான் உங்களுடைய மனசுல இருக்கிறது என்னென்ன கனவுகள் இருக்கு அதெல்லாம் மேம்படுத்துறதுக்கு அருமையான வாய்ப்பு. காலையில பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பொழுதுக்கும் அந்த நினைவுகள் அந்த அந்த அச்சுறுத்தல் மனசுல இருந்துட்டே இருக்கு. அது மாதிரி நம்ம மேலும் மேலும் ஒவ்வொரு படியா மேல ஏறலாம் அப்படின்ற ஒரு வெறி இருக்கு. சார் வெரி குட் மார்னிங் சார். ஜவாதில் செல்வராஜ் சார். தேங்க்யூ சார். காலையில மீட்டிங் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு விஷயம் செய்யும் போது தான் நமக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு நேரம் செலவு பண்றோம் அப்படின்றது ரொம்ப சூப்பரா சொன்னாரு. ஒரு வாக்கிங் போனோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம உடம்பு ஃபிட்னஸ் இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். இதை பத்தி சொன்னாரு. அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் நேரத்தை கரெக்டா தினமும் நம்ம பயன்படுத்தினா மட்டும்தான் ஃபீல்டுல இறங்கி ஒர்க் பண்றது ஆகட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. ஒரு நாளைக்கு 3 பேரை பார்த்து அப்படின்னா இவ்வளவு பேர் வராங்க, இந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகலாம், அக்ரௌண்ட் ஆகலாம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா மாசம் இவ்வளவு சம்பாதிக்கலான்ற விஷயம் ரொம்ப சூப்பரா அழகாவும் சொல்லியிருந்தாரு சாரு. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம இதெல்லாம் கடைப்பிடிக்கிறோமானா அது கேள்விக்குறியா தான் இருக்கு. ஒரு நாளைக்கு போறோம் ஃபீல்டுக்கு, ஒரு நாளைக்கு போறது இல்ல. அப்ப இறங்கி வேலை செஞ்சாதானே ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த நான் வந்து இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன்.
ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட் இது. ரூபன் சாருக்கும் இந்த வீடியோ இது பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி சார். வெல்கம் சார். சார் நெக்ஸ்ட் லீடர் பேசலாம். டைம் குட் ஆயிட்டு மார்னிங் சார். ஏழுமலை பர்கூர்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு பிரவீன் சாரோட ட்ரைனிங் பார்த்தேன். ரொம்ப தெளிவா எக்ஸலண்டா இருந்தது. எனக்கு அதுல பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்றது, கன்சிஸ்டன்ஸை பத்தி சொல்லியிருந்தாரு. இந்த பிசினஸ்க்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கன்சிஸ்டண்டா ரெகுலரா டெய்லி அப்பாயின்மெண்ட்டோ டெய்லி பிசினஸோ பேசிட்டு இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து டீமை வளர்க்க முடியும். அது மூலமா நம்ம பெரிய அளவுக்கு வருமானம் சம்பாதிக்க முடியுன்றது சார் தெளிவா சொல்லியிருந்தாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றது பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல மட்டும்தான் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அது புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை எல்லாரும் சிறப்பா பண்ண முடியும். அது சார் தெளிவா சொல்லியிருந்தாரு. நான் அதை புரிஞ்சுக்கிட்ட விஷயம் பாத்தீங்கன்னா வட்டிக்கு வட்டி எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் அதான். வட்டி போடுவாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா ஒரு சாதா வட்டி வரும். ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றது வட்டிக்கு வட்டி சேர்ந்துகிட்டே இருக்கும். 10,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா 10%னா 1000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வரும். அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா 11,000 ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் வரும். 10,000 பிளஸ் 1000 11,000. அந்த 11,000 ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க 10%. அதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. வட்டிக்கு வட்டி சேர்ந்துகிட்டே போகும். அந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா இந்த நம்ம பிசினஸ்ல வெஸ்டீஜ்ல இருக்கு என்றது சார் தெளிவா சொன்னாரு. மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா 1% அதிகப்படுத்துங்க உங்களுடைய வேலை. உங்களுடைய 1% அதிகப்படுத்துங்கன்னு சொல்றாரு. நம்ம வந்து 5% ஒர்க் பண்ணாதீங்க, 10% இன்க்ரீஸ் பண்ணாதீங்க, அதெல்லாம் சொல்லல. 1% இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் கிடைக்குது. டெய்லி ஒவ்வொரு பர்சன்டா நம்ம அதிகப்படுத்தும் போது நம்ம வந்து ஒவ்வொரு பர்சன்ட்டுக்கும் தகுந்த மாதிரி நம்மளுடைய வந்து ரிசல்ட் கிடைச்சிட்டு இருக்கு, நம்மளுடைய உயர்வு கிடைச்சிட்டு இருக்குன்றத சொன்னாரு. நம்மளால 5% உயர்த்த முடிஞ்சா ஓகே தான், 10% உயர்த்த முடிஞ்சா ஓகே தான். அதை விட 1% எல்லாராலையும் பண்ண முடியும் இல்லையா? அது பண்ணுங்க. அது பண்ணாலே என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும்ன்றது சாரு தெளிவா சொன்னாரு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அருமையா இருந்தது. எல்லாருமே எடுத்துக்கணும். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார். வெல்கம் சார். வெல்கம். சார் நெக்ஸ்டா அப்ளின் சார் டவுன்ல இருந்தாலும் சரி பேசணும் பேசல, இல்லைன்னா மீட்டிங் ஏன் பண்ணிக்கலாம். டைம் ஆயிட்டு இருக்குது. சார் எனக்கு மௌனம் பேச மாட்டாரு. வெல்கம் ஆல் லீடர். யாராவது பேசுறதா பேசலாம். மணி 7:30 ஆகி போச்சு. டைம் ஆயிட்டு இருக்குது. Thank you, sir. Thank you so much. All leader, thank you. தேங்க்யூ.